அடிகளாரும் மற்ற ஊழியர்களும் அரசனின் முன்னிறுத்தப்பட்டார்கள். சேதுபதி மன்னன் கிறிஸ்தவ மறையை பற்றி அடிகளாரிடம் பல கேள்விகளை எழுப்பினார். அவற்றிற்கெல்லாம் அடிகளார் தகுந்த பதிலளித்தார். அவரின் வார்த்தைகளை கேட்ட மன்னன் மிகுந்த வியப்படைந்து அவர்களை விடுதலை செய்தார். அருளானந்தர் அடிகள் 19 ஆண்டுகள் மதுரை, தஞ்சை, செஞ்சி, வேலூர், கொல்கொண்டபுரம் ஆகிய 5 இடங்களிலும் பல துன்பங்களை அனுபவித்து ஆயிரக்கணக்கான மக்களை திருமறையில் சேர்த்தார். ஆதலால் அடிகளாரை மக்கள் 2ஆம் சவேரியாராகவே கருதினார்கள். அக்காலகட்டத்தில் தடியதேவன் என்பவன் ஒரு குறுநில மன்னனாக ஆட்சி செய்து வந்தான். அவன் ஒரு பெரும் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தான். எவ்வளவோ மருத்துவர்களை அழைத்து வந்தும் அவர்களால் ஒன்றும் செய்ய இயலாத நிலையில் அருளானந்தரை பற்றி கேள்விப்பட்டு அவர் வந்தார், நிச்சயம் இந்த நோயை குணமாக்க முடியும் என பலர் சொல்லி இருந்ததனால் அருளானந்தரை சந்திக்க மிகவும் ஆர்வம் கொண்டான் தடியதேவன். அரசன் தடியதேவன் ஒரு முறை அருளானந்தரை சந்திக்க கூடிய சரியான வாய்ப்பும் கிடைத்தது. அப்படியாக அவர் சந்தித்த போது தடியதேவருக்காக ஜெபித்து அவருடைய நோயை குணமாக்கினார். இதனால் மனமாற்றம் அடைந்த தடியதேவர் தானும் ஒரு கிறிஸ்தவனாக மாற வேண்டும் என ஆர்வம் கொண்டார், விருப்பம் கொண்டார். அதன் அடிப்படையிலேயே அவர் கிறிஸ்தவராக மாற சில தடைகள் இருந்தது. அந்த தடைகள் அவருக்கென்று இருந்த பல மனைவிமார்கள் தான். எனவே தன்னுடைய முதல் மனைவியை மட்டும் வைத்துக் கொண்டு பிற மனைவிமார்களை எல்லாம் அவன் திருப்பி அனுப்பிவிட்டான். இதனால் மிகுந்த சீற்றமும் கோபமும் கொண்ட ஒரு மனைவி சென்று கிழவன் சேதுபதியை சந்தித்து அவரிடத்தில் தன்னுடைய வேதனைகளை எல்லாம் முறையிட்டு சொன்னார். இதனால் கோபமடைந்த கிழவன் சேதுபதியும் புனித அருளானந்தர் தான் இதற்கு முழுமையான காரணமானவர் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை கொலை செய்ய திட்டம் திட்டினார். அதன் அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டு கழுமரத்தில் ஏற்றி அவருடைய கழுத்தை 2 துண்டாக வெட்டினார்கள். பிறகு அவருடைய குருதி அந்த நிலத்தை நனைத்தது. அந்த இரத்தம் பாய்ந்த இடமெல்லாம் அந்த மண் செந்நிறமாக மாறியது, செம்மண்ணாக மாறியது. இன்றளவும் இந்த புனித செயலை நம்மால் அந்த பகுதியில் காண முடிகிறது. நாம இந்த இடத்துல பார்க்கிறோம், தோன்ற இடத்துல எல்லாம் இந்த மண்ணானது செம்மண்ணாக மாறி இருக்கு.